ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நான் விக்னேஷ். நான் பட்டுக்கோட்டையிலேருந்து இருக்கிறேன். இப்போது எனக்கு வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு இங்கே தான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தீபாவளி டைமில் சென்னை ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட 20 பேர்கிட்ட அடி. அதில் மேஜராக 2 பேருக்கு. அப்புறம் அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம். அங்கே வந்து கை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால இங்கே என் ரிலேட்டிவ் மூலமாக இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால இங்கே வந்து பண்ணோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 சர்ஜரி பண்ணாங்க. 7 சர்ஜரியில் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொன்னாங்க. இப்போது எனக்கு கை க்யூர் ஆயிடுச்சு. இப்போ எந்த இதுவும் இல்லை. இந்த ஹாஸ்பிட்டல் நேம் வந்து அவினாஷ் ஹாஸ்பிட்டல். இங்கே பார்த்த டாக்டருக்கு என் கை இப்போ சூப்பராக இருக்கு. ரொம்ப அங்கே வந்து இதுக்கப்புறம் இந்த கையை எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர்ஜரிக்கெலாம் ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி இன்னொரு கன்சல்ட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹாஸ்பிட்டல் காண்டாக்ட் பண்ணது. இவங்க வாங்க நாங்கள் ஒரு ட்ரை பண்ணுறோம், கண்டிப்பாக க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிற சொன்னனால இங்கே வந்தோடனே இவங்க சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க. விக்னேஷ் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த கை வந்து ஃபுல்லாக நெசுங்கின கை. இந்த தோள்பட்டை கீழே ஃபுல்லாக நெசுங்கி, தோள்பட்டையிலேருந்து எல்போ முட்டி அங்கேருந்து ரிஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே நெசுங்கினது. நெசுங்கின பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலும்பு, தசையம், உணர்ச்சி நரம்பு, ரத்த குழாவும் ஓரளவுக்கு நெசுங்கினது. ஆனால் ஃப்ளோ இருந்தது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் காப்பாற்ற ட்ரை பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு கையில் வந்து இது ஸ்கோரிங்னு சொல்லுவோம். அந்த ஸ்கோரிங் சிஸ்டம் வச்சு தான் இந்த கையை காப்பாற்றலாமா இல்லையான்னு நம்ம வந்து முடிவெடுப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த காப்பாற்ற முயற்சியில் பேஷண்ட்க்கு உயிர் கூட போகலாம். இன்ஃபெக்ஷன்னால இல்லாத ரத்தம் ரொம்ப வேஸ்ட் ஆனதுனால அப்படியும் போகலாம். அதனால ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் வச்சு நம்ம வந்து தீர்மானம் பண்ணுவோம், ஓகே இதை பண்ணலாமா வேண்டாமா. அந்த சிஸ்டமில் ஸ்கோரிங் சிஸ்டமில் விக்னேஷ் வந்து கரெக்டாக நடுவில் இருந்தார். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அதை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து அதை ட்ரையல் பண்ணுவோம், ஒரு 4 நாள் ஃபஸ்ட்டு பார்ப்போம்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஸோ அந்த 6 தடவை நாங்கள் வந்து சர்ஜரி பண்ணதுன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சார் சொல்ல மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கிளீனிங் சர்ஜரி கம்ப்ளீட்டாக எல்லாம் டர்ட்டு கிளாஸ் பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தசையெல்லாம் ஓரளவுக்கு என்ன போயிருக்கு என்ன இருக்குன்னு பார்த்து செட் பண்ணிவிட்டு அந்த அடிஷ்னலாக டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். வேக்யூம் தெரப்பி அண்ட் டெர்மல் இம்ப்ளான்ட்னு சொல்லுவோம். அதை இதெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இயற்கை ரெண்டுமே. இயற்கையாக உணர்ச்சி நரம்புலாம் வந்து அவர் கால்லேருந்து எடுத்து வந்து பிரிட்ஜ் கேப்பிங்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் தோல் அவரோட தான் போட்டிருக்கோம். அப்புறம் சில மசில்ஸை வந்து ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சில மசில்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இன்னொரு மசிலோட இருக்கோம். அல்டிமேட்லி எங்களோட ஐடியாவே வந்து ஒன்று அவருக்கு வந்து வலி இல்லாமல் இருக்கணும். ஒரு தோள்பட்டை அண்ட் கை விரல் வச்சு அவர் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கையாக இந்த கையை ரெடி பண்ணோம். காயம் இல்லாமல் இருக்கணும். அவரால் வந்து அவரோட லைஃப் வந்து ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணணும். இந்த கையால் அவரால் பழையபடி அந்த அளவுக்கு வருமா இல்லையான்னு சொல்றது கஷ்டம். ஆனால் ஓரளவுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் செய்கிற முக்கியமான விஷயம்லாம் அவர் செய்ய முடியும். அந்த நம்பிக்கையோட இருக்கு. 6 hours 4 hours வந்தது கஷ்டம் தான் சார். ஏன்னா அதுக்குள்ளே வந்து அவருக்கு பிளட் லாஸ் ஆகி, ஆனால் ஒரு நல்ல விஷயம்னா அவர் ஃபர்ஸ்ட் போன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிளட் எல்லாம் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அண்ட் அந்த சப்போர்ட்னால தான் அவர் வந்து ஓரளவுக்கு நல்லா பெட்டராக வந்தார். இல்லாட்டி கஷ்டம். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.